3 months ஆச்சு ஃபிஷ் ஆட் பண்ணி. எந்த இஷ்யூவும் இல்லை. க்ளவுன் நல்லா ஃபீட் எடுக்குது, ரொம்ப ஆக்டிவாக இருந்தது. அதான் நெக்ஸ்ட்டு ஃபிஷ் ஆட் பண்ணலான்னு ஸ்மோக் ஏஞ்சல், எல்லோ டெயில் டேம்சல் ஆட் பண்ணேன். ஆட் பண்ணுறப்போ க்ளவுன் கொஞ்சம் அக்ரெஷனாக இருந்தது, டெரிட்டோரியல் பிஹேவியர் கொஞ்சம் இருந்தது. ஸ்மோக் ஏஞ்சலும் கொஞ்சம் அக்ரெஷனாக இருந்தது. நெக்ஸ்ட் டேலேருந்து எல்லாம் நார்மல் ஆகிடுச்சு, எந்த இஷ்யூவும் இல்லை. ஃபிஷ் ஆட் பண்ண அன்றைக்கி நான் ஃபீட் பண்ணல, நெக்ஸ்ட் டே ஃபீட் பண்ணேன். எப்பவும் போல் க்ளவுன் ஃபீட் எடுத்தது, எல்லோ டெயில் டேம்சலும் ஃபீட் எடுத்தது, ஸ்மோக் ஏஞ்சல் ஃபீட் எடுக்கலை. ஸோ நான் ஃபஸ்ட் டேனால் ஃபீட் எடுக்கலை போல், வாட்டர் பேராமீட்டர்ஸ் எல்லாம் புதுசாக இருக்கிறனால ஃபீட் எடுக்கலை, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். கண்டினியூஸாக ஒரு 7 days ஃபீட் எடுக்கவே இல்லை. 7th டேக்கு அப்புறம் தான் ஸ்மோக் ஏஞ்சல் ஃபீட் எடுத்தது. இப்போதைக்கு எந்த இஷ்யூவும் இல்லை, எல்லாம் நார்மலாக போயிட்டுருக்கு. எல்லாமே நல்லா ஃபீட் எடுக்கிறாங்க, எந்த இஷ்யூவும் இல்லை, அக்ரெஷனும் எதுவும் இல்லை. ஸோ எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கு. க்ளவுனும் நல்லா பிஹேவ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ஆல்கை பிளான்ட், சீ கிரேப் அப்படின்னு சொல்லுவாங்க, கிரேப் கலிப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது சீட்டோ பிளான்ட். இப்போது இந்த ஆல்கை பிளான்ட் நம்ம டேங்க்கில் யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். இந்த சீ கிரேப் ஆல்கியை நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம டேங்க்கில் நைட்ரேட், பாஸ்பேட் இருந்தால் அப்சர்வ் பண்ணும். இல்லை நம்ம வாட்டரில் ஏதாவது டாக்ஸிக் இருந்தாலும் அப்சர்வ் பண்ணும். இது ஒரு நேச்சுரல் வே ஆஃப் ஃபில்ட்ரேஷன். கீழே நான் ரெட் ஆல்கே இருக்குது, ஒரு டைப் ஆஃப் ரெட் ஆல்கே. மேலே இந்த க்ரீன் கிரேப் ஆல்கை, அப்புறம் சீட்டோ, இது 3மே வச்சுருக்கேன் நான். ஆக்சுவலி இந்த பிளான்ட்டில் ஸ்பெஷலாக இந்த க்ரீன் கிரேப் பிளான்ட்டில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னால், ஆக்சுவலி இது டாக்ஸிக்கை ரிலீஸ் பண்ணும். டேங்க் வாட்டரில் இருக்க எல்லா டாக்ஸிக்கையும் அப்சர்வ் பண்ணி ஒரு 1 வீக்கில் எல்லா டாக்ஸிக்கையும் ரிலீஸ் பண்ணும். அந்த கிரேப் மாதிரி இருக்கிறது எல்லாம் ஒயிட் கலரில் இல்லை எல்லோ கலரில் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இது நம்ம ட்ரிம் பண்ணிகிட்டே இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 days நம்ம ட்ரிம் பண்ணிகிட்டே இருக்கும். அப்படி இல்லாட்டி வாட்டரில் அந்த டாக்ஸிக் மிக்ஸ் ஆகிடும். சம்டைம்ஸ் ஃபிஷ்ஷுக்கும் அது செட் ஆகாது. வாட்டரும் சம்டைம்ஸ் க்ளவுடியாக ஃபீல் ஆகும். ஸோ 3 or 4 days நல்ல க்ரோத் இருந்தது, புது கிரேப் மாதிரிலாம் நல்ல க்ரோத் இருந்தது. எனக்கு என்ன இஷ்யூ ஆச்சுன்னா, அதோட ஸ்டெம்ப்லாம் என்ன ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, ரொம்ப பிரேக் ஆகிட்டே இருந்தது. அப்புறம் நிறையா கிரேப் மாதிரி டிஸ்பிளே டேங்க்கில் விழுந்துட்டு இருந்தது. கொஞ்சம் டாக்ஸிக்கும் கொஞ்சம் ரிலீஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதனால தான் ஸ்மோக் ஏஞ்சலும் கொஞ்சம் ஃபீட் எடுக்காமல் இருந்தது. அதனால் நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அதை. இப்போதைக்கு நான் ரெட் ஆல்கை அப்புறம் சீட்டோ 2மே வச்சுருக்கேன். ஒரு 10 hours லைட்டிங் கொடுத்துட்ருக்கேன். இப்போதைக்கு எந்த இஷ்யூவும் இல்லை, நார்மலாக போயிட்டுருக்கு. அப்புறம் எனக்கு ஒரு சின்ன ராக்கில் பார்த்திங்கன்னா கோரலின் ஆல்கை இருந்தது. என்கிட்ட வந்தப்பே அந்த ராக்கில் கோரலின் ஆல்கை இருந்தது. கோரலின் ஆல்கை என்னன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர். கோரலின் ஆல்கைனா, அந்த கோரலின் ஆல்கையை வளர்ந்ததுன்னா நம்ம ராக்கில், கிளாஸில் எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகும். பட் நம்ம வாட்டரோட பேராமீட்டர்ஸ், டெம்ப்ரேச்சர் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். அவ்வளோ ஈஸியாக கோரலின் ஆல்கை ஃபார்ம் ஆகாது. ஸோ தெரியல, மேபி இப்போதைக்கு நல்லா போயிட்டுருக்கு. மேபி ஃப்யூச்சரில் அது எப்படி க்ரோ ஆகுமா என்னான்னு தெரியல. ஏன்னா அடுத்து நமக்கு சம்மர் வரப்போகுது. இப்போதைக்கு டெம்ப்ரேச்சர் எந்த இஷ்யூவும் இல்லை. ஸோ இப்போதைக்கு கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போதைக்கு 28 degree மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஸோ சம்மர் வந்துச்சுன்னா வாட்டர் பேராமீட்டர்ஸ், சாலினிட்டி எல்லாமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணால் தான் ஆல்கியோட க்ரோத், அப்புறம் கோரலின் ஆல்கியோட க்ரோத்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரியும். நம்ம டேங்க் 2.5 feet லென்த்து, 130 liters கெப்பாசிட்டி. ஸோ இன்னும் 2 ஃபிஷ் ஆட் பண்ணலாம், அதுவும் ஸ்மால் ஃபிஷ்ஷஸாக ஆட் பண்ணலாம். இப்போதைக்கு எந்த இஷ்யூவும் இல்லை. நம்ம மெரைனை பொறுத்தளவுக்கு லாங் டேர்ம் கோல் தான். நம்ம ஃபிஷ்ஷஸை எவ்வளோ ஆக்டிவாக
லாங் டைம், இயர்லி 6 months to 1 year 2 years அந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக ஆக்டிவாக வச்சுருக்கோங்கிறத பொறுத்து தான் நம்ம எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோம்னு தெரியும். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு.